ஹை டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் உங்கள் குக்கோ. ஓகேடா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜின்னுக்கான ஒரு ஒன் ஷாட். இதோ நம்ம சப்ஸ்கிரைபில் ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணது தான். ஸ்கூல் கேர்ள் மேரிட் வித் போலீஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட்டோட தான் நான் வந்திருக்கேன். ஓகே கைஸ், ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்னோட ஒன் ஷாட் அண்ட் டைட்டில் இஸ் மேரிட் வித் போலீஸ். ஓகேடா, இந்த மாதிரி டைட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த கதை போக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஏதோ மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கேன், அதோட தான் வந்திருக்கேன். ஜாப்பனீஸ் மூவி ஒன்று நான் பார்த்தேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் லிங்க் ஆச்சு. அதை பார்த்தோன்னா ஓகே இதே மாதிரி ஒரு ஸ்டோரி கொண்டு வரலாங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். பட் இந்த ஸ்டோரியை வந்து அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே கைஸ், ஓகே, நான் ரொம்ப ஓவராக பேசிட்டு போயிட்டுருக்கேன். வாங்க லைனாக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஐயோ, டைம் ஆச்சு போகணும். ஐயோ, என் ஃப்ரெண்டு வேறு இன்னும் திட்ட ஆரம்பிச்சிருவாளே. இந்த முன்ன சமாளிக்கிறது ரொம்ப பெரும்பாடாக இருக்குமே. அப்போ பஸ் வந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் அப்படியே பஸ் ஏறிட்டு கிளம்புறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் அப்படியே ஏறுறா. அவர் வந்துட்டு உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு சாரி மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். உனக்காக அந்த ஸ்டாப்பில் எத்தனை பஸ் போயிடுச்சுன்னு தெரியுமாடி? நீ இந்த பஸ்ஸில் வருவா அந்த பஸ்ஸில் வருவேன்னு பார்த்துட்டு இருந்தால் நீ ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற? அதான் சாரி கேட்குறேன்ல, ஏன்டி இப்படி திட்டுற? அப்பா பார்த்தாலும் இந்த அப்பாவையும் மூஞ்சி வச்சுருக்காது, இது பண்ணிக்கோ. ஐயோ, இன்னைக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு டேட்டிங் போக போகிறோம்டி. அதாண்டி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம இப்போ தானடி 17, இப்போ தான் 12th படிக்கிறோம். இதெல்லாம் ஓகேவா? எனக்கு என்னன்னு தெரியலடி, எனக்கு என்னமோ ஹார்ட் பீட்டில் ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்குள்ளே அலோடு இல்லை தானே? இப்படியே பயந்துட்டு சாவு. ஆன்லைனில் வெயிட் பண்ணியிருக்கோண்டி. இதுக்கு மாதிரி கூப்பன் கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு தான் தெரியுமா? நம்ம 2 பேருக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஜாலியாக போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஏதோ மாட்டிக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். என்ன மாட்டிக்க போகிறோம்? அங்கே இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஏதோ கிண்டல் பண்ணுவாங்கடி. வேண்டாம்டி. ஓ வேண்டாம், அப்புறம் எதுக்கு மேடம் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வைக்கப்படுறீங்க. இந்த வெக்கத்தையெல்லாம் அங்கே வந்து போடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கையை பிடிச்சி எழுதிருக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி தானே நீங்கள் போகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான கூப்பன் வந்து என்னென்னா, யார் வேணாலும் அங்கே வந்து அவங்களோட டேட்டிங் பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க டேட் பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாங்கிற மாதிரியான பார்ட்டி தான். அங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க, அது +2 தான் படிச்சுட்ருக்கீங்க ஸ்டார்டிங்கு. உங்களுக்கு 17 தான் ஏஜ் ஆகுது. அங்கே வந்து இந்த மாதிரி டேட்டிங் போகணுன்னாலே 18+ இருக்கணும். 19 ஏஜ் இருந்தால் தான் டேட்டிங்க்கே வரணும். பட் நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஜரி இந்த கோல்மால்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ அந்த டேட்டிங் இதுக்கு போயிருக்கீங்க. போனீங்கன்னா அங்கே அத்தனை பேர் சுற்றியுமே எல்லாருமே ஜாலியாக கேர்ள்ஸ் ஒரு சைடு பாய்ஸ் ஒரு சைடு நல்லா வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படாத, பயந்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில் தெரியும், அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. கம்முன்னு யார் கேட்டாலும் உன் ஏஜ் என்ன? 20. என் ஏஜ் அதான் உன் ஏஜை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு 19 உனக்கு, நான் 20யா? அது நான் உன்னை கொஞ்சம் அழகாக தெரியலடி, அதனால தான். நீ அழகு, எனக்கு வாடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அடிக்க வரீங்க. அவள் வந்துட்டு அதெல்லாம் தெரிய விட்டு வச்சு வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்களா அப்படியே நார்மலாக உட்காந்துட்டு டின்னர் வந்துட்டு சாப்பிட்ருக்கீங்க. அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சும்மா ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸு எதுவுமே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் குடிக்கலாம். அங்கே ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. இதுவே சில பேர் வந்து ஆச்சரியமாக பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஐயோ பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அங்கே இருந்த பாய்ஸ்லாம் வந்துட்டு என்ன இது ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் இந்த ஏஜுக்கு வந்து ஜூஸ் குடிச்சா அது நல்லா இருக்குமா? வாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்காக வேர்த்து விடுவிடுத்துருது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இல்லை எங்களுக்கு ஜூஸே போதும், எங்களுக்கு ஆல்கஹால் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுங்க. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் வந்துட்டு அதில் உங்களை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோ இது சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு வந்தால் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ஆஃபர்டாக இருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குடிக்காக இருக்கேன். அப்புறம் நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுறது, ஐயோ குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த ட்ரிங்கை வந்து ஒருத்தங்க எடுத்து அப்படியே லவக்குன்னு குடிச்சிடுறாங்க. நீங்களா யார்டா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவ்வளோதான்,
ஃப்ளாட்டு ஏன்னா அங்கே நிற்கிறது வேர்ல்டு வைல்டு ஹேண்ட்ஸம் நம்ம சின்னதான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. நீங்களாம் அப்படியே வாயை பொழுந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டா என்னடி பண்ணுற வாய் தொடர்ந்து பார்த்துட்ருக்கா கம்மல மூடுறி வாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள் காதுகிட்ட சொல்கிறா. பட் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு லைட்டாக பார்த்து அதே நல்லா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துருப்பான். ஆனால் நீங்கள் தான் அப்படியே வாயை பொழுது சைட் அடிச்சுட்ருக்கீங்க. அவங்க அப்படியே ட்ரிங்க் கொடுத்துட்டு அதான் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்களா, எதுக்கு கம்பல் பண்ணிவிட்டு விட்டுருங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஃபன்னாக எடுத்துக்கிட்டு அப்படியே பேசிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஜின்னு இருந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் மீட் யூ, உங்கள் நேம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா என்னோட நேம் வந்து வயன். அப்புறம் உங்கள் நேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்னுக்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு மை நேம் இஸ் மென் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரொம்பவுமே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜின்னுக்கு அப்படியே கொஞ்சம் ப்ளஷ் ஆயிடுச்சு. ஆமாம்மா நான் தான் வேர்ல்டு வைல்டு ஹேண்ட்ஸம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டேபிளில் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியல, நீங்களாம் கையை பிசைஞ்சிட்ருக்கீங்க. இப்போ அவரே இருந்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலேஜா எத்தனாவது இயர் அப்படின்னு கேட்டோன்னா செகண்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவ்வளோ டக்குன்னு சொல்கிறான். அப்படியே சின்ன வந்துட்டு ஏன் நீங்களே பேசுகிறீங்க, ஏன் இவங்க பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. நீங்களா பேசுவானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் இதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா, ஆனால் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அப்படியே அப்படியே அந்த டாக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே தயங்கினாலும் கொஞ்சம் அவங்க பேசுகிறது சிரிக்கிறது இதெல்லாம் அட்மையர் பண்ணுறீங்க. இப்போ அவங்க வந்துட்டு சரி அது நான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும், எனக்கு உங்களை டேட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம டேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறீங்க. இப்போ அவர் வந்துட்டு ஏன் உங்களுக்கு வேண்டாம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டப்புன்னு சொல்லிங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பண்ணுறான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஏண்டி மச்சு எப்படி கூப்பிட்டு வந்து எனக்கு அவனை விட்டுறதுக்கு மனசே இல்லை, நான் டேட் போகிறேன், டேட் தானே அடி பார்த்துக்க வேண்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்க. இப்போது அப்படியே நீங்கள் நம்ம ஜின்னு கூட அப்படியே சின்ன ஒரு டேட் வெளியே வந்துட்டு போகிறது, நைட்டில் சும்மா சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் ஜாலியாக பாப்கார்ன் வாங்கி திங்கிறது, இது வாங்கி திங்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜின்னு வந்துட்டு உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பண்ணுறது சின்ன க்யூட்டான விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்துட்டு என்னடா இவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணிகிட்ருக்காளே, இவ்வளோ காலேஜ் படிக்கிற இப்படி பண்ணுறாளேன்ட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. பட் நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, அது அவருக்கு தெரியாதுல்ல, அதனால் அவர் வந்துட்டு அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போது அப்படியே அவர் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசி அப்படியே தெரிஞ்சுக்கிறாரு உங்களை பற்றி, உங்கள் அப்பா அம்மாவை பற்றி. அவர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஃபேமிலியை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது நீங்களும் அப்படியே லைட்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அவரை அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை கொண்டு ஆசைப்படுறாரு, அப்படியே ஹேண்ட்ஸை பிடிக்கலான்னு நினைக்கிறாரு. நீங்களா அது எதுவும் கண்டுக்காத மாதிரி நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ 2 டைம் அவரை அப்படியே ஹேண்ட்ஸ் பிடிக்க வரது நீங்கள் நோட் பண்ணிடுறீங்க. உங்களுக்காக ப்ளஷ் ஆகுது. நீங்களும் வந்துட்டு லைட்டாக அப்படியே வைக்கப்பட்டு அப்படியே ஹேண்ட்ஸ் வந்துட்டு அவர் பிடிக்கிற மாதிரி வாட்டமாக வச்சுறீங்க. அவருக்கு அது புரிஞ்சுட்டு அப்படியே வந்து அழகாக ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. இப்போ வந்துட்டு ஆமாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் இப்போ என்ன காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரா இல்லை நான் என்ன அவ்வளோ எங்கள் அவாக்கு தெரியுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நான் போலீஸ் அப்படின்னு சொல்கிறேங்க. நீங்களும் ஜொர்க்காயிருங்க, நீங்கள் கையை டக்குன்னு எடுத்துறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்க, ஏன் போலீஸ்ன்னு சொன்னேன்னா இப்படி பயப்படுறீங்க, என்ன க்ரைம் இது பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவராக பண்ணியாக கேட்குறாங்க. நீங்கள் அச்சோ ஆமாம் க்ரைம் தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு அது எனக்கு போலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போலீஸாக இருந்துட்டேன். எனக்கு ஏஜ் வந்து இப்போ 23 தான் ஆகுது. இப்போ ஒரு எஸ்ஏவாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா எதுவுமே பேசாமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு என்ன ஏன் உங்களுக்கு போலீஸ்னால் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆக பார்க்குறீங்க. பட் உங்கள் ஹார்ட் பீட்டாக அவ்வளோ ரைஸ் ஆகுது, இதுக்கு மேலே உங்களால் முடியல. சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா, அப்படியே போகிறீங்க. அண்ணன் ஒரு நிமிஷம் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா இல்லை பரவாயில்ல நான் போய் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்கள் கூப்பிட்டு வந்து விடுறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி போயிடுறீங்க. நீங்களா அப்படி திரும்பி பார்க்குறீங்க.
அவர் வந்துட்டு உங்களை பார்த்து லைட்டாக அப்படியே ஹேண்ட்ஸை வந்து வேவ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கை காட்டுறீங்க. இப்போது அப்படியே நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கடா, உங்களுக்கா ஃபோன் வருது, உங்கள் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணி எதுக்கு அழுகுற, என்னாச்சு, ஏதோ பேடுக்கு இது பிஹேவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறோம். அவர் போலீஸாமா. இன்னொரு போலீஸா? அச்சோ, என்னடி சொல்கிற, மாட்டிக்கிட்டியா? அதெல்லாம் மாட்டிக்கலாம், நான் வந்துட்டு அதுக்கு மேலே பேச முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ சாமி, மாட்டியிருந்த சட்னி ஊறுகாதாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவ்வளோ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, போலீஸு எப்படி இருந்தாலும் அவரை பார்த்தா ஒரு 25, 26 இருக்குமா, இல்லை 23 தான் ஆச்சாமா. வெறும் 23 தான் ஆச்சா? பரவாயில்லையே, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நான் அப்போவே நினச்சேன், பட் இருந்தாலும் போலீஸ்ன்னு சொன்னானே அப்படியே ஏஜ் எனக்கு கொஞ்சம் கூட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். 23 தான் ஆச்சு. எனக்கும் அவருக்கும் எவ்வளோ 23, 22, 21, 20, 19, 18. ஐயோ, நான் 17ல் இருக்கேன். அவருக்கு எனக்கு 6-7 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கா. என்னடி பண்ணுறது? என்ன இவ்வளோ புலம்புற? சும்மா ஒரு டேட்டிங் தானே, நீ எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? இல்லை, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் பாய் ஃப்ரெண்டாக வேணும்னு நான் நினைக்கிறேன். வயன், என்ன பேசிகிட்டு இருக்க நீங்கள்? ஆமாம், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இனி அவர் தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட். ஓ, பாய் ஃப்ரெண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இனி அவரோட கான்டாக்ட் எப்படி எடுப்பேன்? ஆமாம்ல, அச்சோ, அந்த அவசரத்தில் ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு மறந்துட்டேன்டி. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் ஏன், அதனால் இந்த விஷயத்தை இதோடு விட்டுரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். வாய் மூடி படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறா. இப்போ நீங்களா என்னதான் பண்ணுறது, எனக்கு அவன் ஃபேஸ் வந்து போகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி படுத்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்டாக 1 மந்த் ஆயிடுச்சு. உங்களுக்கா இந்த 1 மந்தில் சுத்தமானுமே ஜிம்னா மறக்கவே முடியல. உங்கள் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிற, என்ன இப்படி ஃபாலோ ஆகிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீங்கள் இவ்வளோ நல்லா ஃபாலோ ஆகிருக்கிறது அவளுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த மேலே என்ன பேசுகிறது, அவ்வளோதான். இப்போ இருந்துட்டு நீங்கள் சும்மா நார்மலாக கிளாஸில் உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி சோகமாகவே இருக்கிறத பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பிடிக்கல. அதனால் சரி, இன்றைக்கி வந்து நம்ம கிளப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் என்ன கிளப்புக்கா? அதெல்லாம் 18க்கு மேலே இருக்கிறவங்க தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, நம்மளோட 4G யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்டி என்னமோ இதுக்கு முன்னாடி வராத மாதிரி பேசுகிற, 2 டைம் போயிருக்கோம்ல, வா அங்கே போனீங்கன்னா நம்மளோட மைண்ட் எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிரும், நீங்கள் வந்துட்டு நல்லா ஜாலியாக இருப்பேன் சரியா, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்களை கம்பல் பண்ணி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அப்படியே நீங்களும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படியே கிளப்புக்கு போகிறீங்க. உங்களுக்கா இது புதுசு இல்லை, 2 டைம் போயிருக்கீங்க, அந்த டைம்லாம் மாற்றினதில்லை, அதனால நீங்களும் நார்மலாக போயிடுறீங்க. இப்போ கிளப்பில் போயிட்டு அப்படியே அழகாக சும்மா லிட்டலாக டான்ஸ் ஆடிட்டு ஜூஸ் தான் குடிக்கிறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஆல்கஹால் சுத்தமாக எடுக்கல, சும்மா ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே லைட்டாக டான்ஸ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் உங்களை பார்க்குறாங்க. ஒரு அங்கே 3 பாய்ஸ் அதில் 5 பாய்ஸ் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்கடா. அவங்கள பார்த்துட்டு ஹிட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்கள் வீட்டில் வராங்க. நீங்களாக பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படி கொஞ்சம் போல்டு தானே நீங்கள், அதனால் அப்படி கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லை, நாங்கள் அங்கே ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு இருந்தோம், உங்களுக்கு யாரும் கம்பெனி இல்லைன்னு தெரிஞ்சா அதனால தான் வந்தோம். இல்லையே, எனக்கு கம்பெனி இருக்காள், இங்கே என் ஃப்ரெண்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து காட்டுறீங்க. அவங்க வந்துட்டு பொண்ணு கூட கம்பெனி பண்ணுறீங்க, பொண்ணு கூட கம்பெனியாக இருந்துச்சுன்னா என்ன கிக் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், வாங்க நீங்களும் நானும் கொஞ்சம் பழகி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான். இன்னொரு பையன்கிட்ட இல்லை, அவங்களுக்கு பிடிக்கலைன்னா வேணால் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்களா இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது சொல்கிறீங்க. இப்போது அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு வர போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அப்படி கையை முன்னாடி வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்கா. அவங்கள பாடுறா என்ன அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணுங்க மேலே 2 பேருக்கு மேலே கை போடுறாங்க. நீங்கள் விட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்றீங்க. அப்போது அப்படியே நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்த உங்களோட ஐடி வந்து கீழே விழுந்துருதா. அவங்களா பாடுற ஐடி அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. நீங்களும் அப்படியே பிடிச்சிடுறீங்க அந்த ஐடியை. சின்ன பண்ணுற குடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களா பார்க்குறேம்மா, என்ன இது பார்க்குறது என்ன இருக்கும், என்ன ஐடியில் மூஞ்சி கேவலமாக இருக்குமா, பரவாயில்ல விடு, இங்கே முன்னாடி தான் அழகாக தக்காளி பழமாட்டம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே அந்த ஐடியை சுத்தமாக அவங்க கிட்டே கொடுக்கவே மாட்டாங்க, அப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க. பட் அவங்கள அவங்க கையிலேருந்து வந்து இங்கே பார்த்துட்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு என்ன இது, உங்களோட ஏஜ் இப்போது 17ஆ?
என்ன இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? பாடுறா மச்சான் 17 அப்படின்னு சொன்னாங்க. இந்த பசங்களுக்கு இன்னுமே குச்சி ஆயிடுது. அவங்களாம் தேவையில்லாமல் வந்து உங்களெல்லாம் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களாம் இடியட் மாதிரி பேசியிருக்காங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வரும். சரியா 17 இந்த இப்போ என்ன பண்ணிடுவீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே விற்கிறீங்க. உங்களுக்கு நல்லாவே விற்கிறீங்க அவங்கக்கிட்ட. அவங்களா என்ன இது குட்டி வாண்டாட்டா இருந்துட்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பையன்கிட்ட அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கையெடுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. பட் அவனா அப்படி கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு செம கோவம். பக்கத்தில் இந்த பாட்டில் எடுத்து ஒரே அடி தான் மண்டையில். அவனுக்கோ அப்படியே ப்ளட்டில் வர ஆரம்பிச்சிச்சு. அவனா அப்படியே தலையை பிடிச்சிட்டு வந்துக்கிறான். மொத்த பாய்ஸாக அப்படியே அவனை பிடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ இருந்துட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கையெடுனா என்ன சும்மா கையை பிடிச்சிட்டு இருக்க, அடிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா? இல்லை சொல்லுக்குன்னு வச்சுக்கோண்டா அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவ்வளோ வாசம் சொல்லிட்டு இருக்கீங்க. முன்ன வந்துட்டு போடுறி மச்சி போடுறி சூப்பர் மாதம் ஃபார்முக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கற்றுருக்கா. நீங்கள் வந்துட்டு ரொம்ப நிறுடி எனக்கு 3 days சொல்லிடலாம் வா போகலாம் இங்கேயும் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பட் நீங்களாம் போகிறதுக்குள்ளேயே அப்படியே அந்த மேனேஜராக இருந்துட்டு போலீஸ் இருந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க. அதனால் இப்போ இருந்துட்டு யார் வருவாங்க யோசிச்சு பாருங்கள். வேறு யார் வருவாங்க? ஜின் தான் வருவாங்க. வேறு யார்? ஜிமின்னு இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்னடி போலீஸில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சீக்கிரமாக போகிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. பட் அங்கே இருக்கிற மேனேஜரை விடலை. ஏம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 17 வயசு இருந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஜின்னு இருந்துட்டு உங்களை பார்க்கவே இல்லை. அந்த பாய்ஸை தான் பார்க்குறாங்க. பாய்ஸாக ப்ளட்டு ஒழுக்கிட்டு இங்கே ஒரு பையன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. என்னடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. தெரியல என்னவோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் அந்த பொண்ணுங்க கூட பிரச்சனை பண்ணியிருப்பா, எவ்வளவு நல்லா வாங்கி வச்சு செஞ்சுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மேனேஜர் கிட்ட போகிறாங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நின்றாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜின்னை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. இதை முன்ன பார்த்துட்டு என்னடி இது இவனும் போலீஸாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அம்மா கேட்குறேன்ல சொல்லுங்கள் என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், எதுக்கு இப்படி வைலன்ஸாக நடந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களாம் எதுவுமே சொல்ல. இப்போ தான் ஜின்னு இருந்துட்டு அப்படியே நீங்கள் முடிச்சு பார்த்துருக்கீங்க. ஜின்னு வந்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போது மேனேஜர் தான் இருந்துட்டு இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லிடுறாங்க. அந்த பசங்க மேலே கம்ப்ளைண்ட் வராத மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி சொல்ல பார்க்குறாங்க. இந்த பொண்ணு இருந்துட்டு 17 தான் ஆச்சு ஏஜ். பட் இந்த மாதிரி பப்புக்கெலாம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே ஜின்னுக்கு ஐஸ்லாம் வியர்டாகுது. அப்புறம் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன 17 ஏஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. இவங்க ஜிம்மி இப்படி அப்படியே ஸ்டாக் ஆனதை பார்த்துட்டு ஜிம்மி வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்க்குறாங்க. நீங்களா எதுவும் பேசல. அதுக்கப்புறம் தலை கீழே கொஞ்சிக்கிட்டவங்க அப்புறம் முன்னதாக இருந்துட்டு இல்லை இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் நாங்கள் நார்மலாக தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் அவங்க கேட்காதனால கோவம் வந்து அடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு நாங்கள் கேஸும் கூட போடலாம். எங்களுக்கு எல்லா இதுவுமே எங்கள் சாதமாக தான் வரும். நாங்கள் என்ன பண்ண தப்பு போனோம்? எங்களுக்கு ஒரு 2 months எங்களுக்கு 18 ஆகிடும். அப்புறம் நாங்கள் இருந்துட்டு இப்போ இங்கே வந்தது 17 வந்தது தப்பு. இதுக்கு நாங்கள் ஃபைன் மட்டும் கட்டிவிட்டு நாங்கள் இது பண்ணிக்கலாம். எங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. பட் இவனுங்க மேலே நான் கண்டிப்பாக கேஸ் போடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னுப்பட்டு எகிரிட்டு இருக்கா. ஜிமினா அப்படியே முன்னவே பார்க்குறா. என்னடா இது இந்த கிளிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கமாக நீங்கள் எதுவுமே பேசாமல் கீழே குமிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சோன்னா அப்படியே நீங்கள் வந்துட்டு கிளம்பிடுறீங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வந்துட்டு ஏன்டா இப்போ அப்படியே பார்த்துட்ருக்கா அப்படி சின்ன பொண்ணை போய் பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 1 மாதமாக ஒரு பொண்ணை பற்றி நான் புலம்பிகிட்டு இருந்தேன்ல. ஆமாம் அது இவ தான். என்னது இவங்க கிளப்பில் மட்டும் சீட் பண்ணலையாடா? என்னடா இது இப்படி கேடிகளாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எல்லாம் உன்னால் வந்ததுடா. கம்முன்னு அந்த டேட்டிங் பார்ட்டிக்கு நீ போக வேண்டியது என்னையும் அமுச்சுட்டுட்டு சாமி அவளை ஏன் தான் பார்த்தோமோன்ட்டு இருக்குது. அவள் மனசை அப்படியே கொள்ளை அடிச்சுட்டு போனாடா. இப்போ பார்த்தா அவளுக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து லைட்டாக லக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. உனக்கு என்னோடய பொழப்ப பார்த்தா சிரிப்பு தான் தெரியுது, வேறு என்ன தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு இல்லை மச்சான் ஆயிருந்தா இருந்தாலும் ஸ்கூல் பொண்ணாக இருந்தால் என்ன சொல்ல பார்க்கலாம். ஆனால் மெச்சூரிட்டி லெவலும் தைரியமும் இச்சா தானே இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு இப்படி சொல்கிறத பார்த்து ஜின்னு அப்படியே கேவலமாக ஒரு லுக் போடுறாங்க. நீ வேணா அப்படி இருந்துக்கோ, என்னால் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் படுக்க போகிறாரு.
இப்போ நீங்களா வீட்டுக்கு போயிட்டு இதுவே யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான் ஒயன், உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே மறக்கவே முடியாது, இனி உன்னோட வேலையை ஆரம்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா உங்களோட கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களா ஸ்கூல் யூனிஃபார்மில் போட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஸ்கூலை தாண்டி கொஞ்சம் தூரம் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து எங்கடி போகிற, ஸ்கூலுக்கு போகலாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்க ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ எங்கடி போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறா. இல்லை ஸ்டேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னை பார்க்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ வயன் வந்துட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போய் எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வந்து நான் ஜின் ஆஃபீஸரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யாரை கூப்பிட்டுருப்பாங்கன்னு பார்த்தா ஜிமினை வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தேன். என்ன சின்ன பார்க்கணுமா, எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற கேட்பாங்க. நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இப்போது டியூட்டியில் இல்லை, அவங்க வந்துட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ ஜின்னு இருந்துட்டு உள்ளே வராரு. மச்சான் இந்த இடத்துல எல்லாம் எல்லாமே செக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூல் பொண்ணு இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சது அப்படியே முன்னாடி வராரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்று பார்க்கணுன்னு வந்துருக்கான்னு சொன்னேன். என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் திரும்பிட்ட உங்களுக்கு நேற்றே எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் உங்கள்கிட்ட நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன். என் பேர் ஒயன். மற்றபடி எங்கள் அப்பாவை பற்றி இன்ஃபர்மேஷன் சொன்னது எல்லாமே உண்மை தான். பட் என்னோடய ஏஜை மட்டும் நான் கொஞ்சம் போய் சொல்லிட்டேன். ஐ எம் 17. ஓகே, ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜின்னா ஷாக் ஆகிடுறாரு. ஜிவன் வாயை பிறந்துட்டு பார்க்குறாரு. மென்னு வந்துட்டு அச்சோ சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ தலையில் கை வச்சுட்டு இருக்கிறா. இந்த சின்ன வந்துட்டு என்ன பேசுகிறா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரியே பேசுகிறான். ஏன் என்கிட்ட டேட் வரும்போதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு தெரியலையா? உண்மையானு தெரியலடி, அதனால தான் வந்தோம். அப்போ தெரியல, இப்போ தெரிஞ்சிச்சுல. அப்போ என்னை இந்த மாதிரி மெச்சூரிட்டி கேர்லாக பார்த்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன நான் எப்பவுமே ஸ்கூல் கேர்லாக இருக்க போகிறேன்? இல்லை எனக்கும் மேரேஜ் வயசுலாம் வரும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. மேரேஜ் வயசு வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கலாம், அப்போனா உங்களுக்கு ஓகே தான். அப்போல்லாம் எனக்கு ஓகே இல்லை, இந்த மாதிரி போய் சொல்கிற பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை திரும்புறாரு. இங்கே பாருங்கள், நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் தான் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்புறம் சின்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்புறாரு. அப்படி நீங்கள் வந்துட்டு அவரை அப்படியே கண்ணடிக்கிறீங்க. அவர் வந்துட்டு இங்கே பாரு, ஸ்கூல் பொண்ணுன்னு பார்க்குறேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் நீங்கள் வந்துட்டு அது எதுவுமே கேட்கல. இனிமேல் நான் தான் உங்கள் ஒய்ஃப், அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னோடது என்ன, இன்னும் ஒரு 1 இயர் இருக்கா நான் 12th முடிக்கிறதுக்கு. முடித்தோன்னே அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் டேட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம்ல. அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நான்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணல, தேவையில்லாமல் இது பேசிகிட்டு இருக்காத, போ, இப்போ நீ ஸ்கூல் பொண்ணு தானே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் பொண்ணு தான், மேரேஜ் வேணால் நம்ம ஸ்கூல் முடிச்சுன்னு பண்ணிக்கலாம், பட் இப்போ வந்து நம்ம டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறேன். இடியட் மாதிரி பேசியிருக்காது, நல்லா குழந்தைகளெல்லாம் டேட் பண்ணுறப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஒரு வயசு தானே இதாச்சு, இதுக்கு போய் இப்படி பேசியிருக்கேன், நீ போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சரி இன்றைக்கி இதே போதும், நான் வந்து நாளைக்கு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜிம்முக்கா அப்படியே விடுவித்து போயிடுது. இங்கே ஜிம்மு வந்துட்டு அப்படின்னு மச்சான் இது என்னடா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க மாதிரியாடா பேசுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு முடியல. இப்படியே தாண்டா ஒரு 1 வீக்காக நீங்கள் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. லவ் டார்ச்சர் தான். ஓகே, எங்கே பார்த்தாலும் கண்ணடிக்கிறது, அப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது, அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவராக பொறுத்து பார்க்குறாரு. இதுக்கு மேலே முடியவே இல்லை. அப்புறம் ஒரு 2 days அவர் வந்துட்டு அங்கே ஸ்டேஷன் பக்கமே இல்லை. நீங்கள் வந்து தேடி பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த 2 days அவ்வளோதான். ஹார்ட் ரொம்பவுமே பிரேக் ஆகிடுது. உங்களால் சுத்தமானவே முடியல. அவ்வளோ அழுகுறீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி. அவர் வந்துட்டு இல்லைடி, வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதனால வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க, தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்களா இதே மாதிரி ஒரு டைம் ஸ்கூல் முடிச்சுட்டு உள்ளே வரீங்க. உள்ளே பார்க்கும்போது உள்ளே வரவருக்கு முன்னாடியே நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே அவ்வளோ காசு நிற்குது, அவ்வளோ செப்பல்ஸாக இருக்குது. நீங்களா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபியூஸாக அப்படியே உள்ளே போகிறீங்க. அம்மா என்னம்மா கார்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நிறையா பேர் அப்படியே கொஞ்சம் பேரில் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் ஏஜ்டு கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க, குட்டீஸில் உட்காந்துருக்காங்க. நீங்களா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி உள்ளே வரீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு
ஓகே. அம்மா பாப்பாவை கூப்பிட்டு போய் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இங்கே வாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏய் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. பட் அவங்கள இருந்துட்டு அப்படியே கூப்பிட்டு போய் உங்களுக்கு சாரீலாம் அழகாக நீட்டாக கட்டி விட்டு உங்களை கூப்பிட்டு வராங்க. உங்களுக்கு ஏம்மா என்ன நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல. இதில் என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆமாடி பொண்ணு தான் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ நான் 17 தான் ஆச்சு, எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு இப்போ கல்யாணம்? எனக்குலாம் இப்போல்லாம் ஒன்றும் கல்யாணம் வேண்டாம். அதை நீ சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்லணும். என்ன 12th தானே படிச்சுட்ருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாப்பிள்ளை வீட்டிலலாம் கேட்டோம், ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம்டி. அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே ரிச்சான பர்சன்ஸ் தெரியுமா. அவங்க வீட்டில் இருந்தீங்கன்னா உண்மையாலுமே நீ சந்தோஷமாக இருப்பேன். வெறும் ரிச்சுக்காக மட்டும் இல்லை, அவங்க எல்லாருமே தங்கமான பசங்க. அவங்கள பற்றியெல்லாம் எங்களுக்கு முதல்ல தெரியும். இந்த ஊர்லேயே அவங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும். கிம் குப் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்துட்டு உன்னை வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க, அதனால நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது, எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிவிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கத்திகிட்ருக்கீங்க. நீங்கள் கத்துறது அப்படியே கீழே வரைக்கும் கேட்குது. பட் யாரும் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அவ்வளோ சண்டை போட்டு அப்படி கீழே வரீங்க. வாய் ரொம்ப இருக்குது, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான், நீ கம்முன்னு வந்து நிற்கிற, பார்த்துட்டு கம்முன்னு போகிற அப்படின்னு சொல்லுங்கள். என்ன நினச்சிட்டிங்க, என்னால் எவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அப்படி கீழே வரீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. நீங்களாம் அப்படியே ஃப்ரீஸாகி நின்றுறீங்க. வந்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா எதுவுமே ஐஸ் கூட பிளிங்க் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் உங்ககிட்ட தானே கேட்டிருக்கேன், இப்போ பேசுவோம் ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் நான் தான். ஏன் என்ன ஒன்று கல்யாணம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஒன்றுமே பேச போய் அவரை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே இவங்களை ஸ்மைல் பண்ணிகிட்டே அவ்வளோ அழகாக ஹக் பண்ணி நிற்கிறாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கே போனேன், 2 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, ஒருவேளை நான் பண்ணுற டார்ச்சரில் தான் போயிட்டேன்னு நினச்சேன், இனிமேல் உன்னை டார்ச்சரே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போனா என்ன, இன்னும் என்னை டார்ச்சர் பண்ணாத, இனிமேல் தான் டார்ச்சர் பண்ணுவேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் பவுட் பண்ணி சொல்கிறீங்க. அதான் அவர் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்படியே நீங்கள் 2 பேர் ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அவங்க ஃபேமிலியாக அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால்தான் நீங்கள் ஹக் அப்படி பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அங்கிள் எப்போ மேரேஜ் வச்சுக்கிட்டாலே எனக்கு ஓகே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேப்பா, பட் பொண்ணு சின்ன பொண்ணு, நீங்கள் நல்ல ஃபேமிலிங்கிறதுனால நான் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட்டு அவள் படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவை ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. நீங்களும் அவ்வளோ ஹாப்பியோடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. அவ்வளோ அப்படி குத்தின்னு குதிச்சுட்டு இருக்கா. ஐயோ வச்சு கல்யாணமாக பண்ணிக்க போறியா, வச்சு சாமலி மாசடி கெத்துடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அவ்வளோ இது ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ மேரேஜான டேவும் வருதுடா, நீங்களாம் அழகாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. இந்த மேரேஜ் ஹாலில் பார்த்தோம்னா இன்னொரு லவ் பேர்ட்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ஜிமினும் உங்களோட ஃப்ரெண்டு மின்னும் தான். அவங்க 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நீங்களா பார்த்து அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. என்னமோ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லவ் பண்ணுறியா, அது போலீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னேன், இப்போ நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், கம்மன் இருடி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போது அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ரொம்படா, உங்களுக்கே தெரியும் நான் 18+ கண்டென்ட்லாம் சொல்ல மாட்டேன் இதில். அதனால் சும்மா ஒரு ரொமான்டிக் சீனோட அப்படியே முடிச்சிடும், அவ்வளோதான். அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அழகாக பாயசம்லாம் எடுத்துகிட்டு உள்ள வரீங்க. அப்படியே ஜின்னு வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீங்களா அவ்வளோ வெக்கப்பட்டு போய் ஜின்னு முன்னாடி இருந்து நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடிக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு, நீங்களும் குடிச்சிட்டீங்க. சரி வா படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்களா என்ன சொல்கிறா, எதுக்கு படுத்துங்கணும் அப்படிங்க, என்ன நைட் ஆயிடுச்சு படுத்துன்னு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவராக நக்கலாக கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அது இல்லை ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு ஃபஸ்ட் நைட் பற்றியெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அது ஆமாம்ல, நீ தான் போய் சொல்லிவிட்டு டேட்டிங்கும் போவ, அப்படியே கிளப்புக்கும் போவ, உனக்கு இது தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா என்ன பேசுகிற, எனக்கு இதெல்லாம் தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களுங்கிற மாதிரி அதே தலையாட்டுறீங்க. ஏன் வயன் இப்படி பண்ணுற வயன், நீ இது நான் கேட்குறேன்டா, ஓகேவா. அப்போ நீங்கள் வந்துட்டு ஏன் 2 days அன்றைக்கி வரல, அப்புறம் திடீர்னு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு குட்டி ராசி எப்போ பார்த்தாலும் எனக்கு சுற்றி வந்துட்டே இருந்தாலும் என்னால் சத்தியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. சரி இதுக்கு மேலே எதுக்கு லவ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ்க்கே ரெடி பண்ணிவிட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே பார்த்து அவர் சிரிக்கிறீங்க.
இப்போ அவர் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட பெண்ட் ஆகுறாரு, நீங்களும் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அழகாக உங்கள் லிப்ஸில் அவ்வளோ அழகாக மைல்டான ஒரு கிஸ் கொடுக்குறாரு. நீங்களும் வந்துட்டு அந்த கிஸ்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் அவரோட ஷோல்டர்ஸ் வந்துட்டு கிராப் பண்ணுறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. 2 பேர்த்தோட கிஸ்ஸும் அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக ஸ்வீட்டாக போயிட்டுருக்குது. இப்போது அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே கிறங்குற மாதிரி ஆகுறீங்க. அவர் வந்துட்டு பையன் போதும் வா தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களையா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பக்கன்னு முடிச்சுட்ருக்கீங்க. என்ன நினச்சி இப்போ டக்குன்னு எதுக்கு நீ படிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. அவரை அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. நீங்களும் அப்படியே அவரை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. அதோடு நான் இந்த பாட்டை வந்து என் பண்ணுறேன்டா. ஓகே, இந்த எபிசோட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன இதுக்கு ஸ்பெஷல் பாட்டு இதெல்லாம் இல்லைடா. ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து இதோடையே நான் முடிச்சிட்டேன். ஸ்பெஷல் பாட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேணால் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே மீஸ், பை பாய், லவ் யூ, தேங்க்யூ.